ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகள், அதில் ரமலான் 23வது இரவு எப்படி சஹர்லேருந்து மகரிப் வரைக்கும் இந்த ரமலானுடைய வேலை ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டிஜிட்டலாக இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முஸ்லிம்ஸ் காலையில் தஹஜ்ஜத் அப்படிங்கிற இந்த தொழுகையை குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் அவங்களுடைய இல்லங்களில் அதிகமாக பள்ளி வாயில்களில் தொழுவாங்க. இப்போ அந்த சீன்ஸ் தான் நம்ம டிஜிட்டலாக பார்க்குறோம். கியாமுல் லைல் அப்படிங்கிற இந்த தொழுகை லைல் அப்படின்னா இரவு, ஒரு டார்க்னஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுனால இந்த தொழுகையும் ஒரு இருட்டில் அதிகமாக லைட்ஸ் எதுவும் போடாமல் தொழக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த தொழுகை இருக்குது. இது அண்ணாநகர் மஸ்ஜித் ஜாவித் பள்ளிவாசலில் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் காலையில் நடந்த கியாமுல் லைல் தொழுகையை தான் நம்ம இப்போ டிஜிட்டலாக பார்க்குறோம். أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة والمغفرة بإذنه ويبين آياته للناس لعلهم يتذكرون. الله سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. ولو شاء الله لأعنتكم إن الله عزيز حكيم. ويسألونك عن المحيض قل هو أذى. ஸோ இந்த மாதிரி தாங்க கியாமுல் லைல் தொழுகை இருக்கும். 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த தொழுகையில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு
அங்கே கொடுக்கக்கூடிய சஹர் உணவையும் சாப்பிட்டுட்டு ராம்ஸ்டீஸ் அப்படின்னா அண்ணா நகரில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஃபேமஸான டீ ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த டீ கடை 24/7 வந்து ரன் ஆகிறதுனால நோன்பு மாதமும் வந்து சார் வைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரமலானுடைய 23வது பிறையினுடைய இறுதி பகுதி, அதாவது இஃப்தார் நிகழ்வு, இதுக்காக நம்ம வந்திருக்கக்கூடியது எக்மோரில் இருக்கக்கூடிய சிராஜ் மஹால். ஸோ இன்றைய இஃப்தார் நிகழ்வை வந்து மதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய தலைமையில் எக்மோர் சிராஜ் மஹாலில் நடந்த ஒரு இஃப்தார் நிகழ்வு. அதை நம்ம டிஜிட்டலாக பார்க்கலாம். இங்கே வந்திருந்த நோன்பாளிகளுக்கு வந்து ரமலானுக்காக கொடுக்கப்படக்கூடிய நோன்பு கஞ்சி, சில பழங்கள், பேரித்தம்பளத்தோட சில வடைகள் அப்படின்னு இஃப்தாருடைய விருந்து உபசரிப்பு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களால் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மகரிப் தொழுகைக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இஃப்தார் நிகழ்ச்சிக்கு பிறகு மகரிபுடைய தொழுகைக்காக மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ப்ரேயர் ஹால் செல்லக்கூடிய காட்சிகள். கைது செய்யப்பட்டு நான் கொழும்புகிற போது டிஐஜியாக அவர்கள் தொலைவிலே நின்று கொண்டிருந்தார்கள். பாண்டியன் அதன் பிறகு 3 மாத காலம் சிறைக்கு போய்விட்டு வந்தேன். நீதிமன்றத்தில் எனக்கு கௌரவமான விடுதலையை சார்ந்த நீதிபதி தந்தாரே தவிர நான் சட்டத்தை கொளுத்தியதற்கு தண்டனை என்று எதுவும் சொல்லவில்லை. ஒரு அமைச்சர், கேபினட் அமைச்சர், திமுக காரர்கள் அரசியல் சட்டத்தை கொளுத்துகிறோம் என்று ஒரு தாளை கொளுத்து விட்டு ஓடிவிட்டார்கள் கோடைகள் என்று சொன்னார். நான் உடனே எழுந்து ஒரு நிமிடம் எனக்கு இடைவெளி கொடுக்க முடியுமா, இது மரபு, சரி என்று உட்கார்ந்து விட்டார். அரசியல் சட்டத்தில் தாளை கொளுத்திய கோடைகள் என்று சொன்னீர்களே, நான் அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் கொளுத்தினேன். இதை நான் புறம்போக்கிலிருந்து பேசவில்லை. Under the high room of this parliament, ராஜ்யசபையிலே நான் இதை பதிவு செய்கிறேன். அரசியல் சட்டத்தை நான் கொளுத்தினேன் 17வது பிரிவை. அதன் விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்தியை எதிர்த்து எத்தனையோ பேர். அவ்வளவுதான். தலைவர் வைகோ அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு பிரியாணியோட இஃப்தார் நிறைவுற்றது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.